ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கச்சேரிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து எண்ணூறு திசாநாயக்க ஜனாதிபதி வருகை தந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து திறப்பு விழா. அதற்காக மேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைக்கு திறப்பு விழா செய்வதற்காக கச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வரவேற்பு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. செல்லப்படுகின்றார். எங்களுக்கு உள்ள அனுமதி தரவில்லை, அதனால் வாசலிருந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் 2வது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கப்பட்டுள்ளது கொண்டு வமணியால் நிறைய யாழ்ப்பாணத்தில். இதால் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்களுடைய தேவைகள் வரும் என்பதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. இருப்பினும் இந்த இங்கே இலங்கையில் நடக்கிற அந்த லஞ்ச அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் யாழ்ப்பாணத்திலே பார்த்தால் மக்களுக்கு அது சிறப்பாக அமையும். யாழ்ப்பாணத்தில் ஒரு டியூடு உண்டு, ஒரு பிடிச்சி கொடுக்குறதுக்கு 1000 ரூபா 2000 ரூபா வாங்குகிற தன்மை இல்லாமல் போச்சுன்னா அது ஓகே. இன்னும் யாழ்ப்பாணத்தில் அது இருக்குது, இலங்கையில் எல்லா இடமும் இருக்குது, கொழும்புலையும் இருக்குது, வவுனியாலையும் இருக்குது. ஒரு சாதாரண பாஸ்போர்ட்டுக்கு 40,000 50,000 ரூபா, ஆனால் 1,20,000 ஒருத்தும் பாஸ்போர்ட் செய்யலாம். அது மாறுமன்னு நினைக்கவே இல்லை, மாற்றுறது மக்களும் விட மாட்டினான். மக்களுக்கு இருந்தால் எல்லாம் நடக்கும். அந்த யாழ்ப்பாணத்தில் மக்கள் தான் மக்கள் சரியாக வாக்கு போடுறதுல எல்லாம் சரியாக வந்துருக்கு. சரி, நன்றி.